எதுக்கு மேலேயும் பகையை வளர்த்துக்க நான் விரும்பல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் இருந்தா நான் உங்க காலில் கூட விழல. என்ன பண்றோம் ராஷ்னி? என்னம்மா இது? அப்பா இவளை நம்பாதீங்கப்பா. இவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. அம்மா வளரு, விடுமா. அவ திருந்தினா அவளுக்கு நல்லது. இதுல நமக்கு என்ன வந்துட போகுது? அம்மா சுஹாசினி, நான் உன்னை நம்புறேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. அம்மா வளரு, அவங்கள கூட்டு போய் உட்கார வை. அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடு. வேற ஏதாவது வேணுமா? சாப்பிடுறியா? ஒண்ணு வேண்டாம், விடுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவே போதும். சரி, நீ போய் உட்காருமா. வளர், கூட்டிட்டு போ. போ போம்மா. வாங்க போலாம். போம்மா. பாட்டி, என்ன பாட்டி? சரி சரி இரு. பொறுமா. எதுக்கு தாத்தா தேவையில்லாம? அவ திருந்தறதுக்கும் நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஒரு நாள்னா ஒரு நாள் மாறித்தானே ஆகணும். இவ இப்படி மாறிட்டான்னா எல்லாருக்கும் நல்லது தானே. அவ இருந்துட்டு போட்ட விடு. போட்ட விடு. என்ன தம்மண்ணா இது? இவ ஓவர் நைட்ல ரொம்ப நல்லவளா மாறிட்டா. அப்போ அந்த 20 லட்சம் கிடைக்காதா? ஐயோ, அத்த, நாம இந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் இது எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா அவ அவங்க அப்பாவோட சாவுக்கு நியாயம் கேட்கறதுக்காக இதெல்லாம் செய்யறா. இவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாற ஆள் இல்ல அத்த. அது மட்டும் இல்லாம நம்ம போன்ல பேசும்போது மண்டபத்துக்கு தான் வர, அங்க வந்து கேஷ் தரேன்னு சொன்னால. அத்த, ரொம்ப நேரம் ஆகி நம்ம போன் பண்ணாததால அவனே போன் பண்ணிருக்கான். சரி, முதல்ல அட்டெண்ட் பண்ணி கேளு என்னன்னு. ஹலோ, இந்த பாருங்க, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. பேசாம ஆதாரத்தை ஜான்சி மேடம் கிட்டே கொடுத்துறோம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டோம். எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. சரி, சீக்கிரமா அங்க வந்து சேருங்க. வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது கிரிமினலா புத்திசாலித்தனமா செய்யணும்னு நினைச்சீங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஜெயில் தான், தூக்கு தான். இல்ல இல்ல, நாங்கெல்லாம் அப்படி செய்யவே மாட்டோம். நீங்க சொன்ன இடத்துக்கு உடனே பணத்தோட வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. இது பிடிங்க சார்.